நிக்கிதா வணக்கம். பிலிப்பைன்ஸ் நாட்டில் அடுத்தடுத்து தாக்கி இரண்டாவது புயல் மிகப்பெரிய ஒட்டுமொத்த நாட்டினுடைய மிக முக்கியமான நகரங்களை சீர்குலைந்து வைத்திருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு கல்மேகு புயலை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு கோரதாண்டம் ஆடி இருக்கிறது பங்வாங் என்ற புயல். இந்த புயலால் ஏற்பட்ட அந்த சேதங்களை பொறுத்தவரையில் அங்கு நடந்த நிகழ்வுகள், இந்த புயல் கரையை கடக்கும் போதும் சூறாவளி காற்று தாக்கும் போதும் என்ன எப்படி இருந்தது என்பது தொடர்பான அந்த காட்சிகளை பார்க்கும் போதே நாம் அதனுடைய தீவிரத்தை புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் ஒவ்வொன்றாக அந்த காட்சியினுடைய தீவிரம் மற்றும் அது எங்கு நடந்தது என்பது பற்றியும் நாம் விரிவாக பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த முதல் காட்சியாக நாம் பார்த்துக் கொண்டிருப்பது இந்த கடல் அலைகள் இருந்து, அதாவது இந்த நிகழ்வு நடைபெற்ற இடம் என்பது பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு மிக முக்கியமான நகரில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. கடல் அலை என்பது அமைதியாக இருக்கிறது. அதாவது காற்றின் வேகம் அதிகமாக இருந்தாலும் கூட கடல் அமைதியாக இருந்து திடீரென்று ஆக்ரோஷமாக சுனாமி போன்ற ஒரு பெரிய அலை எழுந்து அது வெளியே கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது. அப்போது கடலுடைய முன்பகுதியில் ஒரு கட்டிடம் இருந்தாலும் கூட அந்த கட்டிடத்தையும் தாண்டி அந்த கடல் அலை ஆக்ரோஷமாக சீறி பாய்ந்து வெளியே வந்து சாலையில் வெள்ளம் போல ஓடுவதையும் பார்க்கின்றோம். அப்போது அங்கிருந்த சிலர் இந்த கடல் அலையை பார்த்து பதறியடித்து ஓடுகிறார்கள். உடனடியாக இந்த செல்போனில் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகளும் இது வைரலாகி வருகின்றது. அதற்கு பிறகு அடுத்ததாக பார்க்கக்கூடிய காட்சி என்பது இந்த புயல் நெருங்கும் சமயத்தில் கடல் மிக அமைதியாக, புயலுக்கு முன் அமைதி என்பார்கள், இது போன்று கடல் என்பது அமைதியாக இருக்கின்றது. அதற்கு பிறகு திடீரென்ற ஒரு அலை என்பது ஆக்ரோஷமாக எழுந்து இந்த கடற்கரை அருகக்கூடிய குடியிருப்பு பகுதிக்குள் புகுகிறது. அப்போது மக்கள் அனைவரும் நல்ல வேளையாக அனைவரும் மாடியின் மேல் இருந்து தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு நடைபெற்ற இடம் என்பது பிலிப்பைன்ஸ் நாட்டில் மிக முக்கிய நகராக பார்க்கப்படக்கூடிய இசபெல்லா டினாகு என்ற கடற்கரையில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அந்த கடற்கரை ஒட்டிய பல்வேறு குடியிருப்புகள் உள்ளன. அந்த குடியிருப்பை தாக்கக்கூடிய அளவுக்கு ஆக்ரோஷ அலை ஒன்று குடியிருப்பு பகுதி நோக்கி வருகின்றது. அப்போது மக்கள் அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு வீட்டினுடைய மாடியில் ஏறி தஞ்சம் அடைகிறார்கள். அப்போது எடுக்கப்பட்ட அந்த காட்சிகளும் அதற்கு பிறகு பார்க்கின்ற காட்சி என்பது பங்சினான் லியங் என்ற நகர் உள்ளது. அந்த நகரில் நடைபெற்ற இந்த காட்சி தான். குடியிருப்பு பகுதி, இந்த சாலைகள் முழுவதும் வெள்ளம் போன்று பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அது நள்ளிரவில் நடைபெற்ற அந்த நிகழ்வு என்பது அப்போது அங்கு இருக்கக்கூடிய இருவர் பதட்டத்துடன் அசையாமல் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த கால்வாய் மற்றும் சாலையில் எல்லாமே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. எங்கு பார்த்தாலும் தண்ணீராக மிக ஆக்ரோஷமான காற்றாக இருக்கின்றது. இது மிகப்பெரிய தாக்கத்தையும் அடுத்த நிமிடங்களில் மிகப்பெரிய ஒரு கோரதாண்டவம் அங்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கு பிறகு பார்க்கக்கூடிய காட்சி என்பது விராக் கேட்டன் வான்ஸ் என்ற பகுதியில் பதிவான காட்சி தான். இது மிக முக்கியமான காட்சி. இந்த காட்சியை பார்க்கும் போதே ஒட்டுமொத்தமாக அந்த புயலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை முழுவதுமாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த காட்சியை பார்க்கலாம். ஏனென்றால் அந்த காட்சியை பொறுத்தவரையில் சாலையில் இருக்கக்கூடிய அந்த பெருக்கெடுத்து ஓடக்கூடிய வெள்ளத்தில் வீடுகள் எல்லாமே அடித்து செல்கின்றது. அதே போன்று காற்றினுடைய கோர தாண்டவம் காரணமாக வீட்டுடைய மேற்கூரைகள் அனைத்தும் காற்றில் பீத்து கொண்டு அடித்து செல்லப்படுவதையும் பார்க்கின்றோம். மேலும் வீட்டில் உள்ளிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ காட்சி ஒன்றை பார்க்கலாம். இப்போது வீட்டுடைய கதவுகள் அந்த காற்றின் வேகத்தில் ஆடுவதையும், அதே போன்று வீட்டின் உள்ளிருந்து பார்க்கும்போது வெளியில் அந்த காற்றுடைய கோர தாண்டும் எந்த அளவுக்கு வேகமாக அந்த காற்று நகருகிறது என்பதையும் அந்த காட்சியின் மூலமாக நாம் பார்க்கலாம். அதற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய சிலர் தற்போது அந்த புயலுக்கு முன் அமைதியாக இருந்த சூழ்நிலையில் கடற்கரையில் சிலர் பொழுதுபோக்கி கழிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். அந்த நிகழ்வு நடைபெற்ற இடம் அரோரா தியாடியான் வான் என்ற பகுதியில் நடந்திருக்கிறது. அது கடற்கரைக்கு சிலர் பொழுதுபோக்குக்காக சென்றிருக்கிறார்கள். அப்போது திடீரென்ற ஒரு அலை எதிர்பாராத விதமாக ஆக்ரோஷமாக கரையை தாக்குகிறது. அந்த அலையில் சிலர் சிக்கிக் கொள்கிறார்கள். அவர்களை மீட்க உடன் இருந்தவர்கள் சென்று அவர்களை மீட்டு அதற்கு பிறகு நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்டு அங்கிருந்து அலறி அடித்து ஓடுகிறார்கள். அப்போது அந்த புயல் அப்போதுதான் நெருங்கக்கூடிய சமயத்தில் பதிவான காட்சி இது. அதற்கு பிறகு ஒரு சாலையின் இருபுறங்கள் இணைக்கக்கூடிய ஒரு கயிறு பாலம், தொங்கு பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கயிறு பாலம் காற்றின் போக்குக்கு ஏற்றவாறு மிக ஆக்ரோஷமாக ஆடும்போது அந்த காற்று எந்த அளவுக்கு அங்கு பதிவாக இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சாலையின் குறுக்கே அந்த கயிறு பாலம் கட்டப்பட்டிருந்தது. அந்த கயிறு பாலம் காற்றினுடைய அந்த வேகத்துக்கு ஏற்றவாறு தள்ளாடி கொண்டிருப்பதையும் பார்க்கணும். எப்போது அருந்து விடுமோ என்ற பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த காட்சிகளும் பதிவாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு காற்றின் வேகம் என்பது அதிகமாக இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு சாலை முழுவதுமாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. எங்கு பார்த்தாலும் தண்ணீர், மழை, வெள்ளம், புயல், காற்று என்பது போல சாலையின் அனைத்து பகுதியிலும் குடியிருப்பு வீடுகளை சுற்றி அனைத்து இடங்களிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மக்கள் அனைவரும் தவித்துக் கொண்டிருக்கூடிய காட்சி, அந்த சாலையில் ஆறு போன்று பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகளாம் பதிவாக இருக்கு. இப்படி இந்த ஒட்டுமொத்த காட்சிகளையும் பார்க்கும்போது
பிலிப்பைன்ஸ் நாட்டில் இந்த புயலின் கோர தாண்டும் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பிலிப்பைன்ஸ் பொறுத்தவரையில் மேற்கு பசிபிக் பெருங்கடலில் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தீவு தான். அவ்வப்போது அந்த நாட்டில் அவ்வப்போது இது போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவது என்பது வாடிக்கையாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்ற இயற்கை சீற்றங்களால் மக்கள் கடும் அவதிக்கு அடைந்து வருகிறார்கள் என்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஏற்பட்ட அந்த கல்மேகு புயல் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர்களை பலி கொண்ட புயலாக அது பதிவானது. அதனுடைய தாக்கம் கோடிக்கணக்கான ரூபாய் பொருள் சேதம் ஏற்பட்டது. அதனுடைய தாக்கமும் இன்னும் சரியாகாத நிலையில் மீட்பு பணிகள் எல்லாம் நடந்து வந்த நிலையில் திடீரென்று இந்த பங்வாங் புயல் என்பது கோர தாண்டவத்தை ஆட்டிவிட்டு சென்றிருக்கிறது. அதனுடைய காட்சிகள் எல்லாம் இணையத்தில் வைரலாகி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு என்றே சொல்லலாம். அதுக்கு பிறகு இந்த பிலிப்பைன்ஸ் தாக்கிய இந்த பங்வாங் புயல் பொறுத்தவரையில் கிழக்கு கடற்கரையை நோக்கிதான் இது முதலில் நகர்ந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமாக அதிகம் பாதிக்கப்பட்ட மாகாணம் பொறுத்தவரையில் அரோரா இசபெல் ஆகிய மாகாணங்கள் தான் இந்த புயல் சூறாவளி காற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து இந்த புயலை பொறுத்தவரையில் தைவான் நோக்கி சென்றிருப்பதாகவும் அங்கும் இது போன்ற மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுது. இப்படியாக ஒட்டுமொத்த நாட்டையும் தாக்கி இரண்டாவது புயல் என்பது அதனுடைய தாக்கம் மக்கள் மத்தியில் இருந்து மீள்வதற்கு இன்னும் சில காலம் ஆகலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு ஒரு நாடு முழுக்க மிகப்பெரிய தாக்கத்தை இந்த பங்வாங் புயல் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அந்த புயல் சூறாவளியால் கிட்டத்தட்ட 230 கிலோமீட்டர் வேகத்தில் அதிபயங்கர காற்று வீசியிருக்கிறது. அதோடு சேர்த்து மழையும் கடுமையாக கனமழை பெய்திருக்கிறது. சூறாவளி காற்று 230 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அதோடு சேர்ந்து கனமழை என இரண்டும் சேர்த்து ஒட்டுமொத்த பல்வேறு நகரங்களை புரட்டி போட்டிருக்கிறது என்று கூறலாம். இது இயல்பு வாழ்க்கை திரும்ப ஏற்கனவே இந்த கல்மேகு புயல் பாதிப்பு அது இன்னும் சரியாகாத நிலையில் அதுக்கு இன்னும் கூடுதலாக வலு சேர்க்கும் வகையில் பாதிப்பை வலு சேர்க்கும் வகையில் இந்த புயல் என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக சீராக பல மாதங்கள் ஆகலாம் என்றும் கூறப்படுகிறது.